எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். நவ கிரகங்களையும் தன்னகத்தே அடக்கி ஆளக்கூடிய ஒரு தெய்வமாக திகழக்கூடியவர் தான் விநாயக பெருமான். அதனால் தான் இவரை முழுமுதற் கடவுள் என்று நாம் கூறுகிறோம். எந்த ஒரு காரியத்தை செய்ய தொடங்குவதற்கு முன்பாகவும் விநாயக பெருமானை வழிபாடு செய்வதற்கு முக்கிய காரணமும் இதுதான். அதனால் தான் நாம் விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். அப்படி அந்த கஷ்டங்கள் நீங்குவதற்கு சனி மகா சங்கடகர சதுர்த்தி அன்று செய்யப்போகும் ஒரு தீப வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முழுமுதற் கடவுளாக திகழக்கூடிய விநாயக பெருமானுக்கு உகந்த வழிபாடுகளில் மிகவும் முக்கியமான வழிபாடாக திகழ்வது தான் சங்கடகர சதுர்த்தி நாள். அதுவும் இன்று நாம் செய்யக்கூடிய வழிபாடு. சங்கடகர சதுர்த்தி என்பது இன்றைய தினம் சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது. அதனால் இந்த சங்கடகர சதுர்த்தியை சனி மகா சங்கடகர சதுர்த்தி என்று கூறுவது உண்டு. அப்படிப்பட்ட சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளன்று நாம் விநாயக பெருமானை மறக்காமல் வழிபாடு செய்துவிட வேண்டும். இன்றைய தினம், அதாவது நவம்பர் 8/11/2025 அன்று பிற்பகல் 12:30 மணிக்கு சதுர்த்தி திதி தொடங்க இருக்கிறது. அது நவம்பர் 9/2025 காலை 10:25 மணி வரை நீடிக்கும். எனவே நாம் விநாயக பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரமாக மாலை நேரத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். மாலை 6 மணிக்கு மேல் எந்நேரத்தில் வேண்டுமானாலும், அதாவது 8/11/2025 மாலை 6 மணிக்கு மேல் விநாயக பெருமானை நீங்கள் எந்நேரத்தில் வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாம். விநாயக பெருமானின் படம் அல்லது சிலை இருக்கும் பட்சத்தில் அதை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள். அவருக்கு முன்பாக ஒரு தட்டை வைத்து அந்த தட்டில் அருகம்புல்லை பரப்பிக்கொள்ள வேண்டும். அருகம்புல்லுக்கு மேலாக ஒரு அகல் விளக்கை வைத்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு கிழக்கு திசை பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் வீட்டில் ஏற்றிவிடும் தீபத்தையும் சேர்த்து ஏற்றிக்கொள்ளுங்கள். விநாயக பெருமானுக்கு ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைத்து கொள்ளுங்கள். அதாவது கொழுக்கட்டை செய்து வைப்பது மிகவும் சிறப்பு. எதுவுமே செய்ய நேரமில்லை என்பவர்கள் சுத்தமான தண்ணீரை ஒரு டம்ளரில் பிடித்து நெய்வேத்தியமாக வைக்கலாம். பிறகு விநாயக பெருமானின் ஓம் கணேசாய நமக என்னும் மந்திரத்தை 54 முறை கூற வேண்டும். இவ்வாறு கூறுவதன் மூலம் விநாயக பெருமானின் அருளால் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். இந்த தீபம் குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது எரிய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. தீபத்தை குளிர வைத்த பிறகு அருகம்புலை எடுத்து விநாயக படத்திற்கு முன்பாக வைத்துவிட வேண்டும். முழுமுதற் கடவுளாக திகழக்கூடிய விநாயக பெருமானை இந்த முறையில் வழிபாடு செய்ய நமக்கு இருக்கக்கூடிய சகல சங்கடங்களும் நீங்கி நிறைவான வாழ்க்கையை வாழலாம். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.